வாங்க இன்னைக்கு ஓவன் இல்லாமல் எக் பப்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 3 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து 4 உருண்டையாக அதை பிரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம 4 உருண்டையை வந்து அதை பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. வரமாவு கொஞ்சம் தூவி விட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று லேயர் லேயராக அடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் வரமாவு தூவி விட்டு அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாங்க. இது மாதிரி 4மே உருட்டி எடுத்துக்கலாம். ஒன்றா உருட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கலாங்க. பல்லரி வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா போட்டுக்கலாங்க. மைதா மாவு 1 ஸ்பூன் எடுத்து அதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஸ்டஃப்பிங் வச்சு நம்ம முட்டை 1/2 முட்டை வச்சு நம்ம அதை ஒட்டி அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, எக் பப்ஸ் நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு. எக்கு வந்து அப்படியே மேலே ஃப்ளேவருக்காக வந்து நம்ம ஒரு எக்கை எடுத்து அப்படியே உடச்சி மேலே தேய்ச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா சுவையான எக் பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு டைம் வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கடையிலலாம் வாங்குறதுக்கு நம்மளே நம்ம கையால் செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ